காஞ்சிபுரத்தில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் 39வது மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காஞ்சி மாநகரில் உள்ள ஒலி முகமதுபேட்டை பகுதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் கிளை மற்றும் காஞ்சி அரசு தலைமை பொது மருத்துவமனையுடன் இணைந்து 39வது இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கிளை தலைவர் சாகுல் ஹமீத் தலைமையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஜாதி மத பேதமின்றி கலந்து கொண்டு 62 நபர்கள் குருதி கொடையளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சி மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி முன்னிலை வகித்தார். இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் கல்பனா, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சி மாவட்ட மருத்துவரணி செயலாளர் சர்புதீன், காஞ்சி கிளை செயலாளர் யூசுப், துணைத் தலைவர் சாகுல், துணை செயலாளர் அப்துல்லா, மருத்துவரணி அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார்கள். காஞ்சி அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் தமிழகத்தில் அதிகமான இரத்த தான முகாம்கள் தவ்ஹீத் ஜமாத் சார்பாக தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். மேலும் காஞ்சிபுரத்தில் இரத்த தான முகாம்கள் அதிகமாக நடத்துவதற்கு அரசு மருத்துவமனையில் நடமாடும் இரத்த தான வாகனம் அமைக்கவும் கோரிக்கை விடுத்தார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆகாசுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை